Hi friends, very good morning to all. BGTRP எக்ஸாமுக்கான மாடல் எக்ஸாம் கொஷின் ஆன்சர் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். பாட்னியில் மாடல் எக்ஸாம் கொஷின் நம்பர் 4. ஓகே, நான் கொஷின் சொல்கிறேன், நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எத்தனை கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்களோ லாஸ்ட்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குரங்கின் புதிர் என அழைக்கப்படும் பசுமை மாறாத அழகு தாவரம் எது? குரங்கின் புதிர் என அழைக்கப்படும் பசுமை மாறாத அழகு தாவரம் எது? ஆப்ஷன் ஏ ஃபைனஸ், ஆப்ஷன் பி நீட்டம், ஆப்ஷன் சி ஜிங்கோ, ஆப்ஷன் டி அரக்கேரியா. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி அரக்கேரியா தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீல பச்சை பாசிகளுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ நீலப்பச்சை பாசிகளுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ஆப்ஷன் ஏ அனஃபீனா, ஆப்ஷன் பி நாஸ்டாக், ஆப்ஷன் சி அசிலட்டோரியா, ஆப்ஷன் டி இவை அனைத்தும். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, காளானின் உருவ பகுதியை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. அரேஞ்ச் த டிசெண்டிங் ஆர்டர் ஃபார் மஷ்ரூம் physical structure. So option A Phyleus, stiff, annulus, lamellae. Option B Phyleus, annulus, stiff, lamellae. Option C annulus, stiff, lamellae, Phyleus. Option D Phyleus, lamellae, annulus, stiff. So correct answer ஆப்ஷன் டி Phyleus, lamellae, annulus, stiff. இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन, பின்வரும் எந்த வகையான ஒளி தாவரங்களால் கடுமையாக உறிஞ்சப்படுகிறது? பின்வரும் எந்த வகையான ஒளி தாவரங்களால் கடுமையாக உறிஞ்சப்படுகிறது? Which of the following types of light are strongly? Option A ஊதா மற்றும் ஆரஞ்சு, violet and orange. Option B blue and red. Option C indigo and yellow. Option D yellow and violet. Correct answer option B blue and red. Correct answer. Next question, தேசிய காளான் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது? The National Research Center of Mushroom is located. Option A Dehradun, option B Mussoorie, option C Nainital, option D Solan.
Correct answer. Option D. சோலான் அப்படிங்கிற பகுதியில் தான் தேசிய காளான் ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உப்பு நீரில் வளரும் தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உப்பு நீரில் வளரும் தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ ஹாலோஃபைட்டுகள், ஆப்ஷன் பி ஹைட்ரோஃபைட்டுகள், ஆப்ஷன் சி மீசோஃபைட்டுகள், ஆப்ஷன் டி தாலோஃபைட்டுகள். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ ஹாலோஃபைட்டுகள் தான் உப்பு நீரில் வளரும் தாவரங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நானோ அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? Who is the father of nano science? Option A Eric Simpson, option B John Napier, option C Richard Feynman, option D Heisenberg. Correct answer. Option C Richard Feynman தான் correct answer. Next question, நன்னீர் மற்றும் கடல்களில் மிதந்து காணப்படும் ஒரு செல் தாவரங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. நன்னீர் மற்றும் கடல்களில் மிதந்து காணப்படும் ஒரு செல் தாவரங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ பாசிகள், ஆப்ஷன் பி zooplankton, ஆப்ஷன் சி phytoplankton, ஆப்ஷன் டி தொற்று தாவரங்கள். Correct answer. Option C phytoplanktonகள் தான் correct answer. Next question, பின்வருவனவற்றில் எது ஆஸ்கோமைட்டா பிரிவுகளில் அடங்காதது? பின்வருவனவற்றில் எது ஆஸ்கோமைட்டா பிரிவுகளில் அடங்காதது? ஆப்ஷன் ஏ ரிசோபஸ், ஆப்ஷன் பி கிளாவிசெப்ஸ், ஆப்ஷன் சி ஆஸ்பெர்ஜில்லஸ், ஆப்ஷன் டி பெனிசிலியம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரிசோபஸ் இதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சில சமயங்களில் ஆல்காக்களால் அடர்ந்த அமைப்பை தோற்றுவிப்பது எது? சில சமயங்களில் ஆல்காக்களால் அடர்ந்த அமைப்பை தோற்றுவிப்பது எது? ஆப்ஷன் ஏ குளோரெல்லா, ஆப்ஷன் பி ஸ்பைருலினா, ஆப்ஷன் சி ப்ளூம்ஸ், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. none of these. Answer option C ப்ளூம்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். Next one,
போட்டோட்ராபிசம் என்றால் என்ன? போட்டோட்ராபிசம் என்றால் என்ன? ஆப்ஷன் ஏ செடிகளின் வேர்பொருள் நோக்கிய இயக்கம். ஆப்ஷன் பி செடிகளின் ஒளி நோக்கிய இயக்கம். ஆப்ஷன் சி செடிகளின் மண் நோக்கிய இயக்கம். ஆப்ஷன் டி செடிகளின் ஒளி காலத்து வினை. ஆன்சர் ஆப்ஷன் பி செடிகளின் ஒளி நோக்கிய இயக்கம் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், பிரயோபைட்டுகளின் கேமிட்டுகளின் உருவாக்கத்திற்கு முன்பு நடைபெறுவது எது? பிரயோபைட்டுகளின் கேமிட்டுகளின் உருவாக்கத்திற்கு முன்பு நடைபெறுவது எது? ஆப்ஷன் ஏ மியோசிஸ். ஆப்ஷன் பி மைட்டாசிஸ். ஆப்ஷன் சி கருவுறுதல். ஆப்ஷன் டி ஏ மைட்டாசிஸ். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ மியோசிஸ் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரம் எது? வேரூன்றி மிதக்கும் நீர்வாழ் தாவரம் எது? ஆப்ஷன் ஏ மார்சிலியா. ஆப்ஷன் பி பிஸ்டியா. ஆப்ஷன் சி ஐகார்னியா. ஆப்ஷன் டி ஹைட்ரில்லா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மார்சிலியா தான் கரெக்ட் ஆன்சர். மார்சிலியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூட்டுயிரி முறையில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் சவுக்கு மரவேர் முடிச்சுகளில் உள்ள நுண்ணுயிரி எது? கூட்டுயிரி முறையில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் சவுக்கு மரவேர் முடிச்சுகளில் உள்ள நுண்ணுயிரி எது? அதை வந்து கேசு வரைனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ ரைசோபியம். ஆப்ஷன் பி ஃபாரன்கியா. ஆப்ஷன் சி அனஃபினா. ஆப்ஷன் டி அசட்டோஃபாக்டர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபாரன்கியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், விபிபாரி இதன் சிறப்பியல்பாகும். விபிபாரி இதன் சிறப்பியல்பாகும். விபிபாரி இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப். ஆப்ஷன் ஏ இடைநிலை தாவரங்கள். ஆப்ஷன் பி உலர்நில தாவரங்கள். ஆப்ஷன் சி வறள் நில தாவரங்கள். ஆப்ஷன் டி நீர்நில தாவரங்கள். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ இடைநிலை தாவரங்கள் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெல் வயல்களில் பயன்படும் உயிர் உரம் இந்த டெரிட்டோபைட் தாவரம் ஆகும். நெல் வயல்களில் பயன்படும் உயிர் உரம் இந்த டெரிட்டோபைட் தாவரம் ஆகும். ஆப்ஷன் ஏ செலாஜினெல்லா. ஆப்ஷன் ஏ செலாஜினெல்லா. ஆப்ஷன் பி சைகஸ். ஆப்ஷன் சி
டெரிஸ். ஆப்ஷன் டி அசோலா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி அசோலா. அதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. தாலோபைட்டா அப்படின்னா ஆல்காக்கள் மற்றும் பூஞ்சைகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ஒன் ட்ரெக்கியோபைட்டா அப்படின்னா வாஸ்குலார் திசுக்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. வாஸ்குலார் திசுக்கள் உடைய அனைத்து தாவரங்கள் கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் ஒன் பிரயோபைட்டா அப்படின்னா லிவர் ஓட்ஸ் மற்றும் பூஞ்சைகள். ஃபோர்த் ஒன் டெரிட்டோபைட்டா மாஸ்கள் மற்றும் காளான்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எது சரியானது அப்படின்னா ஆன்சர் ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 1 and 2 தான் கரெக்ட் ஆன்சர். எண்டோதீசியம் மற்றும் எண்டோதீலியம் என்னும் அமைப்புகள் முறையே இவற்றோடு தொடர்புடையவை. எண்டோதீசியம் மற்றும் எண்டோதீலியம் என்னும் அமைப்புகள் முறையே இவற்றோடு தொடர்புடையது. ஆப்ஷன் ஏ மகரந்த பை மற்றும் சூளுரை. ஆப்ஷன் பி மகரந்த பை மற்றும் நியூசெல்லஸ். ஆப்ஷன் சி சூளுரை மற்றும் மகரந்த பை. ஆப்ஷன் டி மகரந்த பை மற்றும் சூற்பை சுவர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி மகரந்த பை மற்றும் சூற்பை சுவர் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். ஸோ புல்வெளிகள் நாடுகள், கிராஸ்லேண்ட் கண்ட்ரி, அதாவது இந்த கிராஸ்லேண்ட் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்கு அதை மேட்ச் பண்ணணும். ஸோ காம்பாஸ், செகண்ட் ஒன் லானோஸ், தேர்ட் ஒன் ஃபாம்பாஸ், ஃபோர்த் ஒன் வெல்ட். ஸோ ஆன்சர் காம்பாஸ் அப்படின்னா பிரேசில்ல இருக்குது. லானோஸ் எங்க இருக்கு அப்படின்னா கினியா மேட்டு நிலம். கினியா மேட்டு நிலம். ஃபாம்பாஸ் புல்வெளி எங்க இருக்கு அப்படின்னா அர்ஜென்டினா. வெல்ட் எங்க இருக்கு அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. ஸோ 3 4 2 1 3 4 2 1 ஆப்ஷன் so 3 4 2 1 ஆப்ஷன் சி 3 4 2 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர் முடிச்சுகள் உருவாக்கும் பொழுது வேர் முனைகளில் சுரக்கும் ஹார்மோன் எது? வேர் முடிச்சுகள் உருவாகும் பொழுது வேர் முனைகளில் சுரக்கும் ஹார்மோன் எது? ஆப்ஷன் ஏ ஆக்சின். ஆப்ஷன் பி சைட்டோகைனின். ஆப்ஷன் சி சைமேஸ். ஆப்ஷன் டி லைபேஸ். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆக்சின். அதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங்ஸ்.
சேமிப்பு வேர்கள், சுவாசிக்கும் வேர்கள், தொற்று வேர்கள், ஒளிச்சேர்க்கை. So answer so சேமிப்பு வேர்கள் அப்படின்னா டாலியா, சுவாசிக்கும் வேர்கள் அப்படின்னா அபினீசியா, தொற்று வேர்கள் அப்படின்னா வாண்டா, ஒளிச்சேர்க்கை அப்படின்னா டைனோஸ்போரா. ஸோ அந்த நாலுமே ஆர்டராகவே கரெக்டாகவே கொடுத்துருக்குறேன். ஸோ ஆப்ஷன் 1 2 3 4 தான் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஒன், அவினீசியா என்பது என்ன? அவினீசியா என்பது என்ன? ஆப்ஷன் ஏ வறல் நில தாவரம், ஆப்ஷன் பி சதுப்பு நில தாவரம், ஆப்ஷன் சி மலைவாழ் தாவரம் ஹில் வெஜிடேஷன், ஆப்ஷன் டி புல் கிராஸ். ஸோ அவினீசியா அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி சதுப்பு நில தாவரம் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், வௌவால்கள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை எது? வௌவால்கள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கை எது? ஆப்ஷன் ஏ அனிமாஃபில்லி, ஆப்ஷன் பி சூஃபில்லி, ஆப்ஷன் சி எண்டமாஃபில்லி, ஆப்ஷன் டி சிரோப்டெரிஃபில்லி. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி சிரோப்டெரிஃபில்லி தான் கரெக்ட் ஆன்சர். எரிப்பட்டு, ஸோ எரிப்பட்டு புழு பொதுவாக எத்தாவரத்தின் மூலம் வளர்க்கப்படுகிறது? எரிப்பட்டு புழு பொதுவாக எத்தாவரத்தின் மூலம் வளர்க்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ முசுக்கட்டை செடி, ஸோ மல்பெரி. செகண்ட் ஒன் மரவள்ளி கிழங்கு, தேர்ட் ஒன் ஆமணக்கு செடி, ஃபோர்த் ஒன் சிந்தூர மரம். ஸோ ஆன்சர் டூ அண்ட் த்ரீ. ஸோ 2 and 3 இந்த ரெண்டுலையும் தான் வளர்க்கப்படுகிறது. ஆப்ஷன் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ணிக்கிங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.